ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ரேண்டம் vlog. ஃபர்ஸ்ட் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்குறீங்க. பாசி பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துருக்கேன். சௌச்சௌ வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் 1, பெரிய வெங்காயம் 1. நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து இதுக்கான ரெசிபியே கேட்டுகிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. ஒன் பார்ட் ரெசிபி தான். காலையில் அவசரமாக நீங்கள் சமைச்சிடலாம், ஐ மீன் சீக்கிரமாக சமைச்சிடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் காரத்துக்கு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்கள் வந்து 2லேருந்து 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் சூப்பராக கம கமன்னு பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடும். விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் வந்து 1 or 2 drops ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு எது வேக வச்சாலும் நீங்கள் இந்த கேஸ்டர் ஆயில் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த பருப்பு வந்து விரைச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் ஆட் பண்ணாது தான். ஸோ லெஃப்ட் சைட் குக்கரில் வந்து சாம்பார் தயாராகிட்டு இருக்கு. ரைட் சைடு இந்த பேனில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த உடனே சுத்தம் பண்ணி, அதாவது வாஷ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் எழுந்த உடனே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த சுத்தம் பண்ணுறது வந்து ரொம்ப டைம் ஆகும். இது ஒரு கீரை மாதிரி தான். பேனில் வந்து எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, காரத்துக்கு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு, ஏற்கனவே நான் அது வாஷ் பண்ணி வச்சிருந்தேன் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதனால டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது சின்ன வெங்காயத்தாள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த வேரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு மண்ணெல்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கீரை வேக வைக்கிற மாதிரி தான். இது கூட வந்து மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் சாம்பார் தூளும் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு வேக வைக்கணும். 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். இது கூட வந்து நான் துருவின தேங்காய் போட்டு முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து சப்போஸ் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு முட்டை வந்து நல்லா அடிச்சுட்டு அதில் சால்ட்டு, பெப்பர் பவுடர் போட்டு கடைசியாக இதில் போட்டுட்டு நீங்கள் வந்து கலந்து முட்டை பொரியல் மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து கீரைக்கான சத்தும் உங்களுக்கு சேரும், எக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால நான் எக்கெல்லாம் எதுவும் சேர்க்கலை, தேங்காய் மட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு சத்துள்ள ஒரு கீரையாக சொல்லலாம் ஸ்ப்ரிங் ஆனியனை. உங்களுக்கு வயிற்றில் புண்ணு இருக்குது அப்படின்னா ஆறும், அல்சர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது. இந்த அகாராவோட ஹேண்ட் பிளெண்டர் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் நல்ல வேலை பில்டர் வந்து எனக்கு ப்ளக் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காரு, அதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த பாசிப்பருப்பை வந்து கடைய போகிறோம். இந்த பிளெண்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் கடையணும் அப்படின்னா மோஸ்ட்லி மத்து வச்சு கடைவாங்க. எனக்கு மத்து வச்சு கடைய தெரியாது. இதில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு நல்லா கடைஞ்சதோடு இல்லாமல் உங்களுக்கு திக்காகவும் வரும். இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அமேசானில் தான் வாங்கினேன். இது நான் வாங்கி நியர்லி 1 year ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு எக் பீட்டர், மினி சாப்பர் எல்லாம் சேர்த்து ஒரு செட்டாக வரும். இல்லை வெறும் ஹேண்ட் பிளெண்டர் மட்டும் தனியாக கிடைக்கிது, அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ நெய்யில் பார்த்தீங்கன்னா கடுகு, கருவேப்பிலை தாளித்து, மறுபடியும் ஒரு வரமிளகா வந்து தாளித்து கொட்டியிருக்கேன். கொத்தமல்லி தழை வந்து நிறைய போடணும். இது வந்து ஆக்சுவலாக கூட்டு மாதிரி தான். கடைசியில் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க, சீரகம் தேங்காய்லாம். பட் இது வந்து கொஞ்சம் சாம்பார் கன்சிஸ்டன்சியில் செஞ்சுக்கலாம். ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நைட்டு சப்பாத்தி தான் நான் செய்ய போகிறேன். அதனால பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இது செஞ்சு ரெஃப்ரிஜரேட்டரில் எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். ஸோ என்னோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நல்லா சுட சுட ஆவி பறக்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைஸ், அப்புறம் அந்த பாசிப்பருப்பு, சௌச்சௌ சாம்பார் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயத்தாள் பொரியல். இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நான் அமேசானில் வாங்கினது. நியர்லி 5 ஹவர்ஸ்க்கு வந்து ஃபுட்டு அப்படியே ஹாட்டாக இருக்குது. இப்போ நான் எப்படி உள்ளே பேக் பண்ணி வைக்கிறனோ அதே மாதிரி ஆவி பறக்க பறக்க 5 மணி நேரத்துக்கு இருக்குது. ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ்க்கான அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது வந்து நல்ல ஒர்த்த மணின்னு சொல்லலாம், குவாலிட்டியான ப்ராடக்ட். அடுத்ததான் இந்த கியூ ஸ்கின் ப்ராடக்ட் பற்றி ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ என்னோட கொலிக்கு ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வேறு ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணி நல்லா அந்த ஸ்கின் வந்து நிறைய பிம்பிள் மார்க்ஸோட மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம்
அதாவது மற்றவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை வந்து நமக்கும் சூட் ஆகும், நாமளாக நினச்சிட்டு யூஸ் பண்ணுறது தான். ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அது எஃபெக்டிவாக இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸும் எதுவும் வராது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த QSkin ஆப் தான் வந்து சஜஸ்ட் பண்ணி டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பிம்பிள் மார்க்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும். ஒரு மாதம் கண்டிப்பாக விடாமல் யூஸ் பண்ணணும். 3 மந்த்ஸுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த டிசையர்டு ரிசல்ட் கிடைக்கும். மேஜிக் மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் போயிடாது. அதே சமயம் ஸ்கின் வந்து வெள்ளையாகிறதுக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு க்ரீமுமே இல்லை. நமக்கு கடவுள் கொடுத்த இந்த ஸ்கின் டோன் வந்து நாம் பாதுகாக்க முடியும். இதில் வந்து எந்த விதமான பிம்பிளோ மார்க்ஸோ இல்லாமல் பாதுகாக்க முடியும். ஸோ எனக்கு டெர்மட்டாலஜி சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து ஒரே ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியுது. இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கான அப்டேட்டை வந்து பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் QSkin ஆப்புக்கான டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி அது கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்கும். உங்களோட ஏஜ், உங்களோட ஸ்கின் என்ன டைப்பு, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்கின்ல இருக்குது, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கும். அதுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு ஸ்கின் டெஸ்ட் எடுக்க சொல்லும். இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் வந்து ஆப் டவுன்லோட் பண்ணுறது, ஸ்கின் டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீ தான். ஜஸ்ட் ஒரு ஸ்கின் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்கள் ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு ஆப் சென்ட் பண்ணும். டெர்மட்டாலஜிஸ்ட் வித்தின் 2 மினிட்ஸில் அந்த ரிசல்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. நமக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பல்சரி இல்லை வாங்கணும்ட்டு. ஸோ எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ண ஃபேஸ் வாஷ் இது. என்னோடது பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். ஸோ வெளியே பேக் தான் ஒரே மாதிரி இருக்குமே தவிர உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ண கொஷின்ஸ்க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அனுப்புவாங்க. ட்ரை ஸ்கின்க்கு தகுந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குக்கும்பர் மாய்ஸ்சரைசர் தான் ரொம்ப நாளா வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்றது. நான் மோர் தென் ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே மாய்ஸ்சரைசர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். என்னன்னா இதுதான் எனக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கு. ஸ்கின் அப்ளை பண்ணோடனே அது ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்கின் அப்சர்வ் பண்ணிடும். இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்கின்ல இருக்கு. அதனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ரிங்கிள்ஸ் வராது. முக்கியமா ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு அந்த ஏஜ் லுக் வர்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாததான். அடுத்ததா டிஃபால்ட்டா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சன்ஸ்கிரீன் அனுப்புவாங்க. இப்போ ரீசெண்டா டிண்டட் சன்ஸ்கிரீன் தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து ஜஸ்ட் கையில உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுற லெஃப்ட் ஹேண்டுக்கும் ரைட் ஹேண்டுக்கும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ டிண்டட் அப்படின்னா அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற சன்ஸ்கிரீன்ல இது இருக்காது. ஸோ இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவா நம்ம எந்த ஒரு மேக்கப்பும் போட தேவையில்லை. இப்போ லெஃப்ட் சைடு ஹேண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ளோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரைட் சைடு வந்து நான் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாதனால நார்மலா இருக்கு. ஸோ வெளியே நம்ம போறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான சன்டேனும் வராது. அதே சமயம் அது டிண்டடா இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது ஒரு க்ளோ கொடுக்குது. ஸோ இப்போ ஆன்டி ஏஜிங்காக எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணது விட்டமின் சி கிரீம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் ஒன்று நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அன்றை டாஸ் ஐ சர்க்கிள் வந்து அன்றை டார்க் சர்க்கிள்ஸ்க்கான ஜெல் வந்து மஸ்ட். அது ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கறது, ரொம்ப நேரம் லேப்டாப்ல எடிட்டிங் ஒர்க், இதனால பாத்தீங்கன்னா எனக்கு அந்த டார்க் சர்க்கிள் வந்து வந்துட்டே இருக்கும். அதனால இதுவும் நான் தொடர்ந்து யூஸ் பண்றதுனால அந்த டார்க் சர்க்கிள் வந்து ஃபேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு QSkin ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் கூட 1 மந்த்துக்கு வந்து ஃப்ரீ ஃபாலோ அப் இருக்கு. இதெல்லாம் நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கூட வந்து கன்சல்ட் பண்ணப்போ அவங்க அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜ். என்னோட ஸ்கின்ல வந்து பிஃபோர் என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவங்க அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா என்னோட கூப்பன் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இன்னைக்கு ஈவினிங் வந்து வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் ட்ரீட் ஆக்சுவலாக எங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. எனக்கு காலேஜில் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு பர்த்டே.
அந்த பொண்ணுக்கு வந்து நான் ரொம்ப ஃபேவரட் டீச்சரா எனக்கே தெரியாது. அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு தனியா ஒரு பேக் வந்து எடுத்துட்டு வந்து எனக்கு குடுத்தாங்க. ரொம்ப ஷாக்கா இருந்தது. மோஸ்ட்லி ஸ்டாஃப்க்குலாம் வந்து காலேஜ்ல பர்த்டே அன்னைக்கு கேக்கு தனியாலாம் கொண்டு வந்து குடுக்க மாட்டாங்க. ஏதாவது சாக்லேட் அந்த மாரி தான் குடுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஜீவனுக்காக எடுத்து வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து ஈவினிங் அத தான் சாப்பிட்டோம். அடுத்ததா கோல்டு பாண்ட் பத்தின ஒரு அப்டேட் உங்களுக்கு குடுத்துர்றேன். சாவரின் கோல்டு பாண்ட் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட சொல்லி இப்போ ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கீங்க. இந்த எஸ்ஜிபி சாவரின் கோல்டு பாண்ட் பற்றி நான் ஏற்கனவே ஒரு 5-6 வீடியோக்கு மேலே போஸ்ட் பண்ணிட்டேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் இந்த கோல்டு பாண்ட் பற்றி நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் இதில் ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா போன வருஷம் நான் கோல்டு பாண்ட் வாங்கியிருந்தேன். நிறைய பேர் அதை ஞாபகம் வச்சுட்டு இந்த வருஷமும் கோல்டு பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வருஷம் கோல்டு பாண்ட் ரிலீஸ் டேட் அப்டேட் கொடுக்க சொல்லி கேட்டனால இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2023 வந்து நான் கோல்டு பாண்டு ஆன்லைன்லேயே ஐசிஐசிஐ பேங்க் ஆப் மூலமாக வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கே ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து மெயில் வந்துச்சு. ஒரு 10 டேஸில் இந்த ரெசிப்ட் வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் வாங்கியிருந்தேன். 1 கிராம் 1 யூனிட்னு சொல்லுவாங்க. 2 கிராம்னா 2 யூனிட். ஸோ 2 யூனிட் வந்து 11,000 சம்திங் கட்டியிருந்தேன். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து அன்னைக்கு 5,000 சம்திங். இதுக்கு கீழே ஃபுல்லும் என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸு அதெல்லாம் இருக்குன்றனால நான் மறைச்சிருக்கேன். ஸோ 8 இயர்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணனால 8 வருஷத்துக்கு அப்புறமா அன்னைக்கு கோல்டு ரேட்டு 2023 அன்னைக்கு 2 கிராம் கோல்டு எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து எக்ஸாக்டாக அந்த டேட்டில் என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. 11,000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட். ஸோ 8 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் கோல்டு ரேட்டு எனக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். அப்போவே நிறைய பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் கோல்டு பாண்டு வாங்க முடியும், ரிடீம் பண்ணுறதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் இந்த கோல்டு பாண்டு வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக கோல்டு பாண்ட் வாங்க முடியும். இப்போ நான் ஐசிஐசிஐ பேங்க்கில் வாங்கியிருக்கேன். சப்போஸ் ஆன்லைனில் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நிறைய நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் கனரா பேங்க், எஸ்பிஐலாம் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பாண்ட் வந்து வருஷத்தில் 4 தடவை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் டேட்டில் தான் உங்களுக்கு ஆப்பில் வந்து எஸ்ஜிபின்னே டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாங்க விரும்புகிறீங்க, 1 யூனிட்டு 2 யூனிட்டுன்னு நீங்கள் ஆட் பண்ணிட்டே வரணும். நான் 2 யூனிட் ஆட் பண்ணோடனே சைடில் வந்து எனக்கு அமௌண்ட் காட்டுச்சு. ஓகே கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடுச்சு. ஈஸியாக கோல்டு பாண்ட் வாங்கிட்டேன். ஸோ அதை ரெடீம் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ஈஸி ஆன்லைனில். சப்போஸ் ஆன்லைனில் உங்களுக்கு பண்ண தெரியாது, நீங்கள் வாங்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் கோல்டு பாண்ட் ரிலீஸ் ஆன டேட்டில் போயிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்க முடியும். மினிமம் வந்து 1 கிராம், மேக்ஸிமம் வந்து 4 kg. ஸோ 1 கிராம்லேருந்து நீங்கள் எய்தர் கேஷ், செக்கு எப்படி வேணால் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு டேரெக்டாக அந்த கோல்டு பாண்டுக்கான ரெசிப்டை வந்து கொடுத்துருவாங்க. பேங்க்லேயும் நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கலாம். சப்போஸ் ஆன்லைனில் வாங்க தெரியல அப்படின்னா நேஷ்னலைஸ்டு பேங்க் எதில் வேணால் நீங்கள் போய் வாங்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கலாம். ஸோ போன வருஷம் வந்து இந்த 4 டேட்டில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணும்போது என்ன அமௌண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ பிப்ரவரி 12 பார்த்தீங்கன்னா 12 21 உங்களுக்கு வந்து அந்த கோல்டு பாண்ட் இஷ்யூவன்ஸ் டேட் ஓப்பனாக இருந்துச்சு. அந்த டைமில் பணம் கட்டி 1 கிராம் வந்து 6263 பர்ச்சேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா ஸோ இப்போ 23 to 24 பாண்ட் இஷ்யூவன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2024 to 2025 இதே மாதிரி 4 இதாக கொடுப்பாங்க. மோஸ்ட்லி ஜூன், செப்டம்பர், டிசம்பர், பிப்ரவரி இப்படி தான் வரும். ஸோ இந்த வருஷம் வந்து கோல்டு பாண்டு டேட்டு வந்து கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நான் எதாவது பாண்டு வாங்கினேனா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துறேன். இப்போ 2016 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கோல்டு பாண்டு வாங்கியிருக்காங்க. 1 கிராம் வந்து 2,600 வாங்கினவங்களுக்கு இந்த வருஷம் 8 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ கொண்டு போயிட்டு 1 கிராமை விற்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து 6,200
271 ருபீஸ் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3600 ருபீஸ் ஒரு கிராமுக்கு லாபமாக கிடச்சிருக்கு. 8 வருஷத்தில் தங்கத்தோட விலை வந்து இவ்வளோ ஏறி இருக்கு. ஸோ கோல்டு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். என்னென்னா நம்ம தங்கமாக வாங்கி இந்த மாதிரி 8 வருஷம் கழிச்சு கொடுத்தா கூட நமக்கு வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், அது இதுன்னு நிறைய நஷ்டம், ஜிஎஸ்டி சார்ஜ், இது எல்லாமே நஷ்டம். பட் கோல்டு பாண்ட் அப்படின்றது வந்து அது ஃபிசிக்கல் கோல்டு கிடையாது, சும்மா இந்த மாதிரி ஒரு பேப்பர் தான். அதை லாக்கரில் வச்சு பாதுகாக்கணும்னு கூட இல்லை. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல லாபம் கிடைக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டீட்டெயிலாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் 2.50% இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் கிடைக்கும். அது வந்து 2ஆக டிவைட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதா கொடுத்துருக்காங்க. செமி ஆனுவலினா 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் டைரெக்டாக போய் பணம் கட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல்டு பாண்டு வாங்கினீங்கன்னா 8 வருஷம் கழித்து நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே அந்த ரெசிப்டை கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கேயே நீங்கள் வந்து கேஷாக கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடிம்ஷன் கிடைக்கும். ஆனால் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ரெசிப்டை கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த டேட் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் இன்றைக்கி எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ எக்ஸாக்டாக 8 இயர்ஸ் கழித்து அதே டேட்டில் உங்களால் ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வருஷத்துக்கான டேட் வந்து நான் செக் பண்ணி பார்த்தப்போ ஆக்சுவலாக ஜூன் மாதம் ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனால் ஜூன் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த வருஷத்துக்கான கோல்டு பாண்ட் இன்னும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு, இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்லேருந்து நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன். அதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்போவுமே ஜூன் மாதம் வந்துடும், பட் ஏன் இந்த தடவை வரல அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எப்படி வந்துட்டு நம்ம எஸ்ஜிபி பர்ச்சேஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா பேங்க் ஆப்லேயுமே கரெக்டாக அந்த இஷ்யூவன்ஸ் டேட் அப்போ எஸ்ஜிபின்னு டிஸ்பிளே ஆகும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வருஷம் மறுபடியும் கோல்டு பாண்ட் ரிலீஸ் டேட் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இல்லை உங்கள் யாருக்காவது இந்த டேட் பற்றின அப்டேட் தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து நான் பின்டு கமெண்ட்லேயோ இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லேயோ கொடுக்குறேன்.